Hello students, next chapter 8 sampling techniques and statistical inference exercise 8.2 ல example 8.16 and 8.17 பார்க்கலாமாடா 8.16 பாருங்க a sample of 900 members has a mean 3.4 cm and standard deviation 2.61 cm. Is the sample taken from a large population with mean 3.25 cm and standard deviation 2.62 cm. If the population is normal and its mean is unknown, find the 95% and 98% confidence limits of true mean. The question la confidence limitum கேட்டிருக்கா confidence levelum கேட்டிருக்காங்க. ஓகேவா, significant levelum கேட்டிருக்கா confidence limitsum கேட்டிருக்கா. 900 பேர் கொண்ட ஒரு கூறின் சராசரி 3.4 சென்டிமீட்டராகவும் திட்ட விலக்கம் 2.61 சென்டிமீட்டராகவும் உள்ளது. சராசரி 3.25 சென்டிமீட்டர் மற்றும் திட்ட விலக்கம் 2.62 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு பெரிய முழுமை தொகுதியிலிருந்து அக்கூற்று எடுக்கப்பட்டதா என சோதிக்க. இயல்நிலையில் உள்ள ஒரு முழுமை தொகுதியின் சராசரி தெரியாத நிலையில் உண்மை சராசரியின் 95% மற்றும் 98% நம்பிக்கை எல்லைகளை காண்க. நம்பிக்கை இல்லையும் கேட்டிருக்கா, மிகக்கான் இல்லையும் கேட்டிருக்கா. சாம்பிள் ஆஃப் 900 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, ஹாஸ் எ மீன் 3.4, அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கா, அப்போ எஸ் கொடுத்துருக்கா. ஸோ சாம்பிளோட இது எல்லாமே கேட்டிருக்கனால என் எக்ஸ் பார் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 900 பேர் கொண்ட ஒரு கூறின் சராசரி, இது அது வந்து என்ன, இது வந்து எக்ஸ் பார், திட்ட விலக்கம் எஸ்ஸு. ஓகேவா. ஸோ கூறு அளவு சாம்பிள் சைஸ் என்ன வந்து 900, கூறு சராசரி சாம்பிள் மீன் எக்ஸ் பார் வந்து 3.4, சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூறு திட்ட விலக்கம் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.61. முழுமை தொகுதியின் சராசரி பாப்புலேஷன் மீன் நியூ, அகெயின் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கொடுத்துருக்காங்க. 3.25 கொடுத்துருக்காங்க மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கொடுத்துருக்காங்க. நியூ வந்து முழுமை தொகுதியோட சராசரி 3.25, திட்ட விலக்கம் 2.62 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. இப்படி ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சாம்பிளோடதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா. முழுமை தொகுதியோட திட்ட விலக்கமும் கொடுத்து சாம்பிளோட திட்ட விலக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, கூரோட திட்ட விலக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா கூறுவோட தான் எடுத்துக்கணும், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தான் எடுத்துக்கணும். ஓகேவா, இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ பாப்புலேஷன் மீன் முழுமை தொகுதியின் சராசரி வந்து 3.25 எடுத்துக்கிட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 2.62 கொடுத்துருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சாம்பிளோடதை தான் எடுத்துக்கணும். கூறு திட்ட விலக்கமும் முழுமை தொகுதி திட்ட விலக்கமும் கொடுத்துருந்தாங்கன்னா கூறுவோட திட்ட விலக்கத்தை தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா. ஸோ முழுமை தொகுதியின் திட்ட விலக்கம் ஈக்குவல் டு கூறு திட்ட விலக்கம் எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. அந்த எஸ்ஸை தான் நம்ம சிக்மாவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ 2.61. ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 2.61. நல் ஹைபாத்திசஸ் இன்மை கருதுகோள் H0 is to நியூ இஸ் ஈக்குவல் டு 3.25. அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசஸ் மாற்று கருதுகோள் H1 is to நியூ நாட் ஈக்குவல் டு 3.25. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சோதனை அளவை z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் நியூ பை சிக்மா பை ரூட் n. எக்ஸ் பார்ங்கிறது 3.4, நியூங்கிறது 3.25. ஸோ 3.4 மைனஸ் 3.25 டிவைடட் பை சிக்மா வந்து 2.61 டிவைடட் பை ரூட் n வந்து 900, ரூட் ஆஃப் 900. ஸோ 3.4 மைனஸ் 3.25 எவ்வளோன்னு பார்க்குறோம். 3.4லேருந்து 3.25 போச்சுன்னா 0.15 கிடைக்குது. டிவைடட் பை 2.61 டிவைடட் பை 900 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 30 அப்படின்னு கிடச்சிரும். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்க அதை டிவைட் பண்ணுங்கள். 2.61 டிவைடட் பை 30 அப்படின்னு போடுங்க கால்குலேட்டரில். இதை நான் எல்லா சம்லையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும் நீங்கள். ஸோ 0.087 அப்படின்னு கிடைக்குது. அகெயின் இதை நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்னா 0.15 டிவைடட் பை 0.087, தேர்ஃபோர் 1.724 அப்படின்னு கிடைக்குது. இது இசடா, இதுக்கு மோட்லஸ் அப்ளை பண்ணுறச்ச மாட் இசட் ஈக்குவல் டு 1.724 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா.
மாதிரி எத்தனை பர்சன்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை, அதனால் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருக்கேன். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் மிகைக்கான் நிலையில் 5%, 1%, 2%, 10%. 5ங்கிறது 0.05, 1ங்கிறது 0.01, 2%ங்கிறது 0.02, 10%ங்கிறது 0.10, 5%னா 1.96, 1%னா 2.58, 2%னா 2.33, 10%னா 1.645. மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 1.724ஓட இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணணும் இசட் ஆல்ஃபா பை 2. ஓகேவா? இதில் மாற்றி எழுதியிருக்கேன், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். பட் அந்த சிம்பிள் லெஸ்ஸாக கிரேட்டரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லெஸ் தென்னாக இருந்தால் அக்செப்டடு, கிரேட்டர் தென்னாக இருந்தால் ரிஜெக்டடு. ஓகேவா? அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தென் உங்களோட இசட் ஆல்ஃபா பை 2னா ரிஜெக்டட். மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2னா லெஸ் தென். மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2னா அக்செப்டட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 1.724 லெஸ் தென் 1.96, 2.58 கிரேட்டர் தென் 1.724, 1.724 லெஸ் தென் 2.33, 1.724 கிரேட்டர் தென் 1.645. ஸோ இது வந்து அதாவது நம்மளோட இசட் ஆல்ஃபா பை 2 தான் பெரிய வேல்யூவாக இருந்து நீங்கள் கண்டுபிடிச்சது சின்ன வேல்யூவாக இருந்தால் அக்செப்டட், ஏற்றுக்கொள்கிறோம். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சது இதுலேயும் சின்னது தான், 1.7 தானே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, கூர்மையான பகுதி வந்து சின்ன நம்பர் பார்த்துருக்கோம், விரிந்த பகுதி பெரிய நம்பரை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சது சின்ன நம்பர், அதனால் அக்செப்டட், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டாச்சு. இது எழுதியும் காமிக்கிறேன் பாருங்கள். 1.724 லெஸ் தென் 2.58, அதாவது அந்த 5%, 1%, 2%, 10% அதுதான் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அக்செப்டட். அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா அக்செப்டட், ஏற்றுக்கொள். லாஸ்ட் ஒன் மட்டும்தான் நமக்கு கிரேட்டர் தென் அப்படின்னு இருக்குது, அதனால் ரிஜெக்டட். அதாவது மாட் இசட் வந்து கிரேட்டராக இருக்குது, அதனால் ரிஜெக்டட், நிராகரிக்கப்படுகிறது. இசட் ஆல்ஃபா பை 2 விட அதிகமாக இருக்குது மாட் இசட். ஓகேவாப்பா? இது எல்லாமே கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். கொஷினில் உன் புக்கில் வந்து இந்த சம்முக்கு 5%க்கு மட்டும் சொல்லி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால் அதை சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். எதுவுமே கொடுக்கலன்னா எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ புக்கில் எக்ஸாம்பிள் சம் வந்து புக்கில் அப்படி போட்டிருக்கனால நான் வந்து 5% ரவுண்ட் பண்ணி H0 வந்து அக்செப்டட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்டிருக்கா 95%க்கும் 98%க்கும் நம்பிக்கை எல்லை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷினில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, நம்பிக்கை எல்லைன்னு. நம்பிக்கை எல்லை நான் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். நம்பிக்கை எல்லை அப்படின்னு கேட்டால் 95%, 98%, 99% அப்படி கேட்பாங்க. 5%, 1%, 2% அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 95% நம்பிக்கை எல்லை பாருங்கள். ஃபார்முலா வந்து இசட் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு சிக்மா பை ரூட்டன்னு. சரிங்களா? 95% அப்படின்னா ஆர் அது வந்து 5%ன்னு அர்த்தம். ஸோ 1.96 இசட் ஆல்ஃபா பை 2ஓட வேல்யூ வந்து 1.96. பட் சிக்னிஃபிகண்ட் லெவலில் 5, 1, 2 அப்படின்னு கொடுப்பா. கான்ஃபிடன்ஸில் 95, 98, 99 இது மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் பார் என்னன்னு ஃபில் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2ங்கிறது 1.96 போட்டாச்சு. இன்ட்டு சிக்மாங்கிறது 2.61 டிவைடட் பை ரூட்டன்ங்கிறது 900 அப்படின்னு போடலாம். therefore 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு 2.61 டிவைடட் பை ரூட் ஆஃப் 900னா 30. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2.61ஐயும் டிவைடட் பை 30 பண்ணுறோம், என்னன்னு பார்க்கலாம். ரிமைனிங் அப்படியே வச்சுக்கோங்க. 2.61 டிவைடட் பை 30 பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் வந்து 0.087. ஸோ 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 1.96ஐயும் 0.087ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதோடைய ஆன்சர் வந்து 0.171 அப்படின்னு கிடைக்குது. therefore 3.4 minus 0.171 comma 3.4 plus 0.171 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ 3.4லேருந்து சப்ராக்ட் ஆகிறச்சு அதோட வேல்யூ வந்து 3.229, ஆட் ஆகிறச்ச 3.571. ஸோ இது வந்து 95% கான்ஃபிடன்ஸ்
லெவல். நம்பிக்கை இடைவெளி 95% நம்பிக்கை இடைவெளி. ஓகேவாப்பா? நம்பிக்கை கான்ஃபிடென்ட் வந்தால் 95, 98, 99 அந்த மாதிரி கொடுத்துருப்பாடாமா. பட் ரிசல்ட் அந்த இசட் ஆல்ஃபாபெட்டோட வேல்யூலாம் சேம் தான். மிகைக்கான் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக உனக்கு சொல்லியிருக்கேன். மிகைக்கான் நிலை சிக்னிஃபிகண்ட் லெவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, முக்கியத்துவ மட்டம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் 1%, 5% அது மாதிரி கொடுப்பான். ஸோ இப்போ 98% நம்பிக்கை இடை, 98% கான்ஃபிடென்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃபார்முலா தான். எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு சிக்மா பை √n. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 3.4. 98%க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது 2%ஓட ஆன்சரு 2.33. ஸோ இசட் ஆல்ஃபா பை 2ங்கிறது 2.33. ஸோ எக்ஸ் பார் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த இசட் ஆல்ஃபா பை 2ங்கிறது 2.33 இன்ட்டு சிக்மா பை √n. அதை நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே போட்டுக்கனால இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதை போட்டு தான் காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ 0.087 அதை போட்டுடலாமா. ஸோ 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.33 இன்ட்டு 0.087 நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்ச 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.203 மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஸோ 3.4 மைனஸ் 0.203 3.4 ப்ளஸ் 0.203. ஸோ சப்ராக்ட் பண்ணும்பொழுது இதோட ரிசல்ட்டு 3.197. ஆட் ஆகிறச்ச 3.603 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் 98% கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்பிக்கை இடைவெளி 197, 3.603 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவாப்பா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்டாமா, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு 5 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் போட்டு பாருங்கள் மேக்ஸை. இப்போ எக்ஸாம்பிள் 8.17 பாருங்கள். த மீன் வீக்லி சேல்ஸ் ஆஃப் சோப் பாஸ் இன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வேர் 146.3 bars. இது வந்து நியூடாமா per store. After an advertising campaign, the mean weekly sales in 400 stores, இது வந்து small n, for a typical week increased to 153.7, இது வந்து x bar, and showed a standard deviation of 17.2, இது வந்து s. இதெல்லாமே சாம்பிள். 400ஓட ஒரு மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்தா அது வந்து சாம்பிள். வாஸ் த அட்வர்டைசிங் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல். ஒரு பல்பொருள் அங்காடியில் ஒரு வாரத்தில் விற்பனை செய்யப்பட்ட சோப்பின் சராசரி, இது வந்து நியூடாமா 146.3. விளம்பரத்திற்கு பிறகு 400 கடைகளை மாதிரி எடுத்ததில் ஸ்மால் என்ன. வாராந்திர சராசரி விற்பனை அது வந்து எக்ஸ் பார் 153.7 மற்றும் அதன் திட்ட விளக்கம் எஸ். 400 கடைகளை எடுத்து அதோட சராசரி திட்ட விளக்கம் கொடுத்துருக்கனால இது எஸ் 17.2 எனில் விளம்பர பிரச்சாரம் வெற்றி அடைந்ததாக கருதலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. சாம்பிள் சைஸ் கூறு அளவு என்ன, சாம்பிள் சராசரி சாம்பிள் மீன் என்ன, கூறு சராசரி சாம்பிள் மீன், சாம்பிள் திட்ட விளக்கம் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது கூறு திட்ட விளக்கம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா. ஸோ வந்து 400 ஸ்டோர்ஸ் டிப்பிக்கல் வீக் இன்க்ரீஸ்டு மீன் வீக்லி சேல்ஸ் இன் 400 ஸ்டோர்ஸ் அது வந்து என்ன. அந்த 153.7ங்கிறது மீன், அது எக்ஸ் பாரு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சிக்மா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சாரிடாமா எஸ். ஓகேவா. மீன் வந்து எக்ஸ் பாரு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எஸ்ஸு. அது எல்லாமே சாம்பிளோடது, அதனால் எஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. பாப்புலேஷன் மீன் முழுமை தொகுதியின் சராசரிடாமா, அது திட்ட விளக்கம் நான் போட்டிருக்கேன் மிஸ்ஸு. அது வந்து சராசரி அது பார்த்தீங்கன்னா 146.3 அப்படின்னு இருக்குடாமா.
பாப்புலேஷன் மீன் முழுமை தொகுதியின் சராசரி 146.3, அது நியூவாக எடுத்துக்கணும். சாம்பிளோடது வந்து நம்பர் சைஸை வந்து என்னென்னு எடுத்துக்கணும், மீனை வந்து எக்ஸ் பார்னு எடுத்துக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? பாப்புலேஷன் மீனை வந்து நியூன்னு எடுத்துக்கணும், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மா அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல மிஸ் வந்து சராசரின்னு போடாமல் திட்டவிலக்கம்னு போட்டிருக்கேன், இதை மாற்றிக்கிங்க. அடுத்தது முழுமை தொகுதியின் திட்டவிலக்கம் ஈக்குவல் டு கூறு திட்டவிலக்கம். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 17.2. ஓகேவா? ஸோ நல் ஹைபாதிசஸ் இன்மை கருதுகோள். H naught is to nu is equal to 146.3. Alternative hypothesis மாற்று கருதுகோள். H1 is to nu not equal to 146.3. H1 is to nu not equal to 146.3. அடுத்தது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சோதனை அளவை பார்க்கலாம். Z equal to x bar minus nu by sigma by root n. Z equal to x bar minus nu by sigma by root n. x bar என்னடா 153.7 minus nu என்ன 146.3 divided by sigma ஓட வேல்யூ என்ன 17.2 divided by என்னோட வேல்யூ வந்து root of 400. So 153.7 minus 146.3. அதே லைனை இங்கே காப்பி பண்ணிடுறேன். (153.7 minus 146.3) சப்ராக்ட் ஆகிறச்சு அதோட வேல்யூ வந்து 7.4 divided by 17.2. 400 ரூட் எடுத்தால் 20. ஸோ 7.4 divided by 17/2 divided by 20 என்னன்னு போட்டிங்கன்னா 0.86 கிடைக்குது. இது அகைன் டிவைட் பண்ணுறச்சு, அதாவது 7.4 divided by 0.86 அப்படின்னு போடும் பொழுது 8.605. மாதிரி 1% 2% அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல இந்த கொஷினில். இதுக்கு மாடலஸ் அப்ளை பண்ணினாலும் நெகட்டிவாக இருந்தால் தான் அது பாசிட்டிவாக மாறும். இது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ mod z equal to 8.605. ஸோ சிக்னிஃபிகண்ட் லெவல் முக்கியத்துவ மட்டம் ஆர் மிகைக்கான் நிலை. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மிகைக்கான் நிலை முக்கியத்துவ மட்டம். Z alpha by 2 mod Z H naught accepted ரிஜெக்டடான்னு பார்க்குறோம். அதாவது mod Z வந்து greater than Z alpha by 2 greater than or equal to அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதே வேல்யூவாவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். மாடலஸ் ஆஃப் Z லெஸ் தென் Z alpha by 2 அதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட். அக்செப்டடுனா ஏற்றுக்கொள்கிறோம், ரிஜெக்டடுனா நிராகரிக்கிறோம். ஸோ 5% 0.05, இதுக்குடைய ஆன்சர் வந்து 1.96. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச Z தான் வந்து பெருசாக இருக்குது. அதனால் 8.605 greater than 1.96. therefore H naught வந்து ரிஜெக்டட், நிராகரிக்கிறோம். 2% or 0.02 அதோடைய Z alpha by 2 வந்து 2.33. ஸோ 8.605 greater than 2.33. ஸோ இதுவும் ரிஜெக்டட் தான், நிராகரிக்கிறோம். இல்லை ஏற்றுக்கொள்ள இயலாது, இல்லை நிராகரிக்கப்படுகிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது 1% பார்க்கலாமா? ஒரு % ஆர் 0.01 அதோட வேல்யூ வந்து 2.58. ஸோ 8.605 greater than 2.58.
இதுவும் ரிஜெக்டடு, நிராகரிக்கப்படுகிறது, இல்லை ஏற்றுக்கொள்ள இயலாது. அடுத்தது 10%, 0.10, 1.645. ஸோ 8.605 greater than 1.645. ஸோ எல்லாமே எந்த வேல்யூக்கு போட்டாலுமே ரிஜெக்டட் கேஸில் தான் வருது. எல்லாமே நிராகரிக்கப்படுகிறது தான், ஏற்றுக்கொள்ள இயலாது. ஓகேவாப்பா? ஸோ விளம்பர பிரச்சாரம் சோப்பு விற்பனையை அதிகரித்துள்ளது. therefore விளம்பர பிரச்சாரம் சோப்பு விற்பனையை அதிகரித்துள்ளது. என கருதலாம் அப்படின்னு சொல்லிடும். எல்லாமே ரிஜெக்டட்னு வரனால இந்த விளம்பர பிரச்சாரம் வந்து சோப்பு விற்பனையை அதிகரித்து கொள்ளதாக ஏற்றுக்கொள்ளலாம் என கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. H naught is rejected. We conclude that the advertising campaign was definitely successful in promoting sales. Thank you.